பலன் குறைந்து போயிற்று, அவர்கள் அலங்கத்தை கட்ட முடியாது, காரணம் மண்மேடு மிச்சமாயிருக்கிறது என்றார்கள். நெகேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, தரிசனம் மிச்சமாக இருக்கிறது, தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் இன்னும் நம்ம கையில் கிடைக்கல, அது மிச்சமாக இருக்கிறது, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பரிபூர்ண இலக்கு மிச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் அலங்கத்தை கட்ட வேண்டும், நாம் அலங்கத்தை கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அலங்கத்தை கட்ட வேண்டிய பொருள்களோ அலங்கத்தை கட்ட விடாதபடி தடையாக இருக்கிறது. இப்பொழுது மண்மேடு மிச்சமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அலங்கத்தை கட்டக்கூடாது என்று சொன்னதை பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த நாளில் அலங்கத்தை கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது தரிசனம் மிச்சமாக இருக்கிறது. தரிசனம் செய்ய, தரிசனம் நிறைவேற ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறது. எனவே இந்த நாளில் தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்வாராக? நிறைவேற்றுவாராக. நெகேமியா 4:10 சொல்லும் பொழுது, யூத மனிதர் சுமைக்காரரின் பலன் குறைந்து போயிற்று, மண்மேடு மிச்சமாக இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். இந்த நாளில் நெகேமியாவை குறித்து ஒரு சில வார்த்தைகளோடு பரிந்துரை விரும்புகிறேன். நெகேமியா புத்தகத்தை குறித்து சில வார்த்தைகளோடு நான் பேச விரும்புகிறேன். நெகேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, நெகேமியா எருசலேமின் காரியத்தை, அதாவது எருசலேமின் காரியத்தை கேட்க விரும்புகிறார். எருசலேமிலிருந்து அவரை பார்க்க அவருடைய சகோதரர் வருவதை பார்க்குறோம். அப்பொழுது எருசலேமில் சிறையிருப்பில் மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள், எருசலேமில் மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கிறார் என்று கேட்கும் பொழுது, அந்த தேசத்தில் அவர்கள் தீங்கை அனுபவிக்கிறார்கள் என்கிற வார்த்தை சொல்லப்படுவதை பார்க்குறோம். நெகேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும் பொழுது, அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், ஸ்தோத்திரம், இப்பொழுது இவர்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தார்கள். பாபிலோனை மேதிய பெர்சிய அரசு ஜெயிக்கும் பொழுது இப்பொழுது இவர்கள் பாபிலோனில் சிறையிருந்தவர்கள் இப்பொழுது மேதிய பெர்சிய அரசில் சிறையிருக்கிறார்கள். சிறையிருக்கிறார்கள் என்றால் இங்கே பாரசீக நாட்டில் இவர் சிறை வைக்கப்படுகிறார்கள். ஆனால் நெகேமியா ராஜாவுடைய பான பாத்திரக்காரராக இருக்கிற பார்க்குறோம். நெகேமியாவுடைய வேலை என்றவனா ராஜாவுக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கிற வேலை, திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை தான் நெகேமியா பார்த்து கொண்டு இருக்கிறார். இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் நடந்தக்கூடிய சம்பவம். பிசி 446 மற்றும் பிசி 445. ஒரு சிறையிருப்பில் பாரசீக நாட்டில் இருக்கிறாங்க. நெகேமியா சூசான்கிற அரண்மனையில் இவனும் ஒரு அடிமையாக ஒரு வேலை செய்யக்கூடிய காரியத்தை செய்கிறோம் பார்க்குறோம். அப்பொழுது சில யூதர்கள் எங்கே வர்றாங்க அப்படின்னா, நெகேமியாவை பார்க்கும்படி வருகிறார்கள். நெகேமியா விசாரிக்கும்படி வரும்பொழுது, நெகேமியா இஸ்ரவேல் ஜனத்தை சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்களை விசாரிக்கும் பொழுது அந்த சொன்ன ஒரு வார்த்தை அதிர்ச்சி அளிக்கிறத பார்க்குறோம். சொன்ன வார்த்தை நெகேமியாவுக்கு ஒரு துக்கம் உண்டாக்குறதை பார்க்குறோம். என்ன அப்படின்னா, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, என் சகோதரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இங்கே எருசலேம் மதில் இடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். மதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மதில், ஸ்தோத்திரம், எருசலேமுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய மதில் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதை பார்க்குறோம். இப்பொழுது ஏற்கனவே மேதிய பெர்சிய அரசில் பாரசீகத்தில் பல யூதர்கள் அடிமையாய் கிடக்கிறார்கள். பல யூதர்கள் நாடு திரும்பவில்லை. இப்பொழுது நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் யூதர்களாவது சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். அதற்கு மாறாக அவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறத பார்க்குறோம். ஏன் நிந்தைன்னா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில அவர்களும் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யூதர்களை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் அலங்கத்தை கட்ட வேண்டினா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டினா, தேவ சமூகத்தில் அவருக்காய் வாழ வேண்டிய நாம் சில நேரம் ஸ்தோத்திரம் எருசலேம் மனிதர் விழுந்து கிடந்தது போல நம்முடைய தரிசனம் விழுந்து கிடக்கிறது. ஆனால் விழுந்து கிடக்கிறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் எழுந்து கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அந்த செய்தியை கேட்கிற நெகேமியா அந்த செய்தியை கேட்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். அதை விசாரிக்கிறார். நாமும் அநேகரை விசாரிக்கக்கூடிய உள்ள நமக்குள்ள வேண்டும். நாமும் அநேகரை என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் கவலையெல்லாம் அவர்கள் வைத்து விடுங்கள் என்று பைபிள் சொல்லுது. எனவே கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறார். நாமும் மற்றவர்களை விசாரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது ஸ்தோத்திரம், சூசான் அரண்மனையில் இருக்கக்கூடிய நெகேமியாவை பார்க்க வந்த யூதர்கள், நெகேமியாவை பார்க்க வந்த மனிதர்கள், அவரை விசாரிக்க வந்தவர்கள், நெகேமியாவோ அவர்களே மாற்றமல்ல, அந்த தேசத்தை விசாரித்ததை பார்க்குறோம். எனவே
நாமும் நம்முடைய தேசத்தை குறித்து தான் அக்கறை இருக்க வேண்டும். நாமும் நம் தேசத்துக்குரிய காரியத்தில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நாமும் தேசத்துக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேசத்துக்காக ஜெபிக்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுது நெகேமியா சொல்லும் பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இப்பொழுது நம்ம சொல்லும்போது கிஸ்லேயு மாதம் என்பது டிசம்பர் மாதத்தை குறிக்குது. டிசம்பர் மாதத்தில் ஸ்தோத்திரம் 446 டிசம்பர் மாதத்தில் அந்த செய்தி என்னன்னா, அந்த தேசத்தை துக்கமாக இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு அடுத்த 3 மாதத்துக்குள்ளாக அவருடைய காரியம் மாறுதலாக முடிந்தது. இந்த நாளில் ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் ஸ்தோத்திரம் உங்களை அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கலாம். தொழில் என்கிற அலங்கம், ஆசீர்வாதம் என்கிற அலங்கம், ஸ்தோத்திரம் ஏதோ அற்புதம் நடக்கவில்லை என்கிற அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அலங்கத்தை கர்த்தர் கட்டுவார். நெகேமியாவோடு இருந்து கர்த்தர் கட்டினது போல இந்த நாளில் உங்களை ஸ்தோத்திரம் எந்த காரியங்கள் தடை செய்திருக்கிறதோ அந்த தடை செய்த காரியங்களெல்லாம் மீறி உங்கள் வாழ்க்கையில் தேவன் அலங்கத்தை கட்ட உதவி செய்வார். அதற்கு காரணம் மறுபடியும் நெகேமியா அந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே போகலை, செபிக்க ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். உபவாசம் பண்ணி இந்த வார்த்தையில் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பாவ அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். தேசத்தின் பாவ அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். தேசத்துடைய பாவம், ஆண்டவரே நாங்கள் பாவத்தை விட்டு விட்டோம் என்றால், பாவத்துக்காக மன்றாடினோம் என்றால், ஸ்தோத்திரம் இவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் பூமியின் கடையாந்திரங்களை சிதறடிக்கப்பட்டாலும் நீ ஒன்று சேர்ப்பு என்று சொன்னீரே, அந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு நினைவுபடுத்தி செபிக்கிறது பார்க்குறோம். இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பைபிளில் கூடிய அநேக ஆசீர்வாதங்கள், அநேக வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து தேவனுக்கு நினைப்பூட்டி ஜெபிக்கும்படி தேவன் விரும்புகிறார். எனவே ஸ்தோத்திரம் வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்துக்கு கர்த்தர் ஓகே தான் சொல்ல முடியும், அவரால் நோ சொல்ல முடியாது. இப்போ வசனத்தின் மூலமாக தேவனை பிடித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். எப்போ அற்புதம் நடக்குது அப்படின்னா, இவர் டிசம்பர் மாதம் கிஸ்லேயு மாதத்தில் சோதரம் வந்து நற்செய்தி சொல்கிறார்கள். அந்த செய்தியை சொல்கிறார்கள், துர்ச்செய்தி, நற்செய்தி அல்ல, துர்ச்செய்தி சொல்கிறார்கள். ஆனால் நற்செய்தி ஏப்ரல்லே ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது, அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்திலே துக்கமாக இருந்ததில்லை. இப்போ அடுத்த ஆண்டு 445 BC நடக்குது. இப்போ நிசான் மாதத்தில் அந்த 3 மாதம் கழித்து, நிசான் மாதம்னா ஏப்ரல் மாதம், இப்போ ஏப்ரல் மாதத்தில் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, ராஜாவுக்கு முன்பாக நெகேமியா திராட்சரசத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இவர் அங்கே மேதிய பெர்சி அந்த பாரசீகத்தில் அடிமையாக இருக்கிறார். ராஜாவுக்கு வேலைக்காரராக, பான பாத்திரக்காரராக இருக்கிறார். ஆனால் கர்த்தர் ஏற்ற வேலையில் வரும்பொழுது எருசலேமுக்கு கவர்னராக மாற்றுறதை பார்க்குறோம். எருசலேமின் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நபராக கர்த்தர் நெகேமியாவை மாற்றினதை பார்க்குறோம். இந்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சிறையிருப்பை போல, ஒரு அடிமை போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். எனவே நெகேமியா செய்தியை கேட்ட பிறகு அப்படியே விட்டு விடவில்லை, மாறாக தேவனை தேடினார், செபித்தார். ஸ்தோத்திரம், அவருக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவருக்கு நினைப்பூட்டினார். எனவே கர்த்தர் அற்புதங்கள் என்ன செய்து பார்க்குறோம். இப்பொழுது ராஜ சமூகத்தில் நிசான் மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. என்னென்னா, ராஜ சமூகத்தில் போய் அந்த திராட்சரசத்தை கொடுக்கும் பொழுது ராஜா பார்க்குறாரு, நெகேமியா துக்கமாக இருக்கிறதை பார்க்குறோம். துக்கமாக இருக்கிறதை ராஜா கண்டுபிடிக்கிறார். ஏன்னா பெரிய ஆளாக இருக்கிறவங்க எல்லாமே அந்த உளவியில் பார்க்கக்கூடியவங்க தான் பெரியவளாக இருக்க முடியும். ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களையும் கண்டுபிடிக்கிறவங்க தான் மேலே இருக்க முடியும். இப்போ பார்க்கும்பொழுது அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒளியே, வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவிட்ட சொல்கிறாரு. இப்போ ராஜா கேட்குறாரு, உனக்கு வியாதி இல்லையே, மனதில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிகவும் பயந்து, ஸ்தோத்திரம், என் தேசம் பாழாய் கிடக்கிறது, என் தேசம் சிறையிருப்பில் கிடக்கிறது. ஓ ஸ்தோத்திரம், இப்படி சொல்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறேன். நெகேமியா 2 நாளில் வாசிக்கும் பொழுது ராஜா கேட்ட உடனே சொல்லலை. அப்போ போதே ஒரு மனதுக்குள் சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து ராஜாட்ட பேசுகிறத பார்க்குறோம். ராஜாவே உமக்கு சித்தமானால், ஆமென், ராஜாவே உமக்கு சித்தமானால், இந்த குஷ்டரோகிகள் கேட்டாங்க இயேசுவை பார்த்து, இயேசுவே உமக்கு சித்தமானால் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லும் பொழுது எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். இந்த நாளில் நீங்கள் வறுமையில் கிடப்பது தேவ சித்தம் அல்ல, வியாதியோடு கிடப்பது தேவ சித்தம் அல்ல, பிரச்சனையும் போராட்டங்களோடு கிடப்பது தேவ சித்தம் அல்ல. எனவே நீங்கள் செபிக்கணும், ஆண்டவரே உமக்கு இது சித்தம் அல்ல, என்னை சுத்தமாக்கும், என்னை ஆசீர்வதியும் என்று செபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானதாக இருக்கிறார். எனவே ராஜாவை பார்த்து கேட்கும் பொழுது, எனவே ராஜா பக்கத்தில் யார் இருக்கா, ராணி இருக்காங்க. ஒருவேளை ராணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த அம்மா போக விட்டுருக்காரு. இப்போ ராஜா பக்கத்தில் யாருக்கா, ராணி இருக்கிறத பார்க்குறோம். அப்பொழுது இந்த ராஜஸ்திரி பக்கத்தில் இருக்கிறா. இப்போ சொல்லும் பொழுது, என் பிதாக்களின் கல்லறை என்ன செய்யுது, கல்ல இருக்கும் தேசத்தை நாங்கள் மறுபடியும் கட்டணும், எருசலேம் இடிந்து போய் கிடக்கிறது, என் பிதாக்களின் கல்லறைகள்
புனிதமாய் வைத்திருந்த கல்லறைகள், கோத்திர பிதாக்களின் கல்லறைகள் இப்பொழுது என்ன செய்யுதுன்னா அது சுட்டரிக்கப்பட்டதாக கிடக்குது. அதனால தான் துக்கமாக இருக்கேன்னு சொல்லும் பொழுது ராஜா கேட்குறேன், நீ எப்போ போயிட்டு எப்போ வருவேன், இதெல்லாம் சில காரியங்கள் கேட்டுட்டு சொல்லும் பொழுது, நான் பாதுகாப்பாய் போக வேண்டும், நான் நதியை தாண்ட வேண்டும், அந்த டைகிரிஸ் ஆறை தாண்ட வேண்டும், நதியை தாண்டி போக வேண்டும், எனவே பாதுகாப்போடு அனுப்பும் சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரம் நெகேமியா மேலே இருந்தது. எனவே பாதுகாப்போடு அனுப்புறதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, வனசரகம், அந்த ஃபாரஸ்ட் அதிகாரி இங்கே இருக்க யார் இருக்கா, ஆசாப் இருக்கிறார். எனவே நான் கட்டக்கூடிய மதிலுக்கும், நான் கட்டக்கூடிய எனக்குன்னு ஒரு தங்கக்கூடிய வீட்டுக்கும் எனக்கு ஸ்தோத்திரம் பல மரங்கள் வேணும்னு சொல்லும் பொழுது அதுக்கும் ராஜா தயவு செய்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தை தேடும் பொழுது ராஜா நெகேமியாவுக்கு இறங்கினது போல தேவ சமூகத்தை தேடும் பொழுது ஸ்தோத்திரம் வன இலாக்கா அதிகாரிகள் ஸ்தோத்திரம் நெகேமியாவுக்கு இறங்கினது போல இந்த நாள் பல வழிகள் திறக்கப்படும். எப்போனா தேவன் நமக்கு இரக்கம் செய்யும் பொழுது, தேவன் நமக்கு இறங்கும் பொழுது பல காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் பிரியமானவர்களே. எனவே சோர்ந்து போகாதீங்க. நெகேமியா ஜெபித்தார், காரியத்தை மாற்றி முடித்தார். இந்த நாளில் அதில் வாசிக்கும் பொழுது சில சத்துருக்கள் நெகேமியாவோடு போராடி கொண்டே இருந்தார்கள். 3 பேர் இருந்தாங்க, சன்பல்லாத்து, தொபியா, அரபியனான கேஷம். இந்த 3 பேர் எப்பொழுதும் நெகேமியாவோடு போராடி கொண்டே இருந்தார்கள். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்சம் உலகம் போராடிக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது புதிய ஏற்பாட்டில் 3 போராடி கொண்டே இருக்கும். ஜீவனத்தின் பெருமை, ஏதோ ஒரு காரணம் ஜீவனத்தின் பெருமையை பேசுறது, மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, இதெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கும். அதே போல் நெகேமியா கூட போராடியது யாருன்னா சன்பல்லா, தொபியா, இவங்கெல்லாம் யாருன்னா அம்மோனிய குறிப்பு. இவங்களும் சிறையிருப்பில் தான் இருக்கிறாங்க, இவங்களும் பக்கத்து நாட்டில் சிறையிருப்பில் தான் இருக்காங்க. ஆனாலும் யூதர்கள் மேலே ஏதோ ஒரு காரணம் விரோதித்து கொண்டே இருந்ததை பார்க்குறோம். இந்த நாளில் உங்கள் மேலே காரணமே இல்லாமல் விரோதிப்பாங்க. காரணத்தை தேடிக்கொண்டிருந்தாலும் காரணம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்கள் மேலே தேவனுடைய கரம் இருப்பது அவங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் சமாதானமாக இருப்பது அவங்களுக்கு பிடிக்கவில்லை. எனவே உங்களோடு போராடி கொண்டே இருக்கிறத பார்க்குறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் இப்போ எருசலேமுக்குள்ளாக வருகிறார். இதை ஓரணியான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியாவும் என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேலின் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாக இருந்தது. நான் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 நாள் இருந்த பின்பு எருசலேமுக்குள்ளே வந்துட்டேன். ஸ்தோத்திரம், எருசலேமில் அங்கேருந்து சூசான் அரண்மனையிலேருந்து எத்தனை நாள் பிரயாணப்பட்டு வந்தார்னு தெரியாது. இப்போ எருசலேமில் 3 நாள் தங்கியிருக்கிறார். அந்த எருசலேமின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்று சொல்லி இவர்கள் கோபப்படுகிறத பார்க்குறோம். இந்த நாளில் உங்கள் சத்ரு உங்கள் மேலே கோபப்படுகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், சத்ரு உங்கள் மேலே கோபப்படுற வரைக்கும், அந்த எல்லைக்கு வரைக்கும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ பார்க்கும்போது மதிலை கட்ட வேண்டும், அலங்கத்தை கட்ட வேண்டும். இடிந்து போன மதில், சுட்டரிக்கப்பட்ட வாசல், இடிந்து போன மதில், இதை கட்டத்தான் நெகேமியாவை கர்த்தர் அழைத்தார். ஸ்தோத்திரம், அதுக்கு முன்பாக தரிசனத்துக்கு நெகேமியா ஒப்பு கொடுத்தார். இந்த நாளில் தரிசனத்துக்காக நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம், தரிசனத்துக்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்காக ஏதோ ஒன்று செய்யணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த பூமியில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதான் நிச்சயம். இப்போ பார்க்கும்பொழுது நெகேமியா இடிந்து போன மதிலை கட்ட வேண்டும், நெகேமியா இடிந்து போன ஆசீர்வாதத்தை சரி செய்ய வேண்டும். இப்பொழுது நெகேமியா அந்த காரியத்தை ராஜாவிடத்தில் பெற்றுக்கொண்ட காரியத்தை, ராஜாவின் மூலமாய் அந்த சொன்ன காரியத்தை யூதர மக்களுக்கு அறிவிக்கவில்லை. 3 நாட்கள் அங்கே தங்குறாரு. அங்கே தங்கி ஆராய்ச்சி செய்கிறத பார்க்குறோம். எனவே சில அற்புதங்கள் நடக்கும் முன்பாகவே, சில அதிசயங்கள் நடக்கும் முன்பாகவே நீங்களாக என்ன செய்யாதீங்க, யார்ட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம், நீங்களாகவே போய் யார்ட்ட என்ன செய்ய வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம். காத்துருங்க, தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும். அதுக்காக நீங்கள் காத்துருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இப்போ பார்க்கும்போது நெகேமியா அவருடைய மனதில் இருக்கக்கூடிய காரியத்தை யாருக்கும் அறிவிக்கவில்லை. ராஜாவிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த காரியத்தை யாருக்கும் அறிவிக்கவில்லை. மாறாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிகாரம் அதில் பார்த்தீங்கன்னா 14, 15 வாசிக்கும் பொழுது அவர் ஆராய்ச்சி செய்கிறத பார்க்குறோம். எருசலேமில் ஆராய்ச்சி செய்கிறத பார்க்குறோம். அந்த நிலவை ஏன் வந்தது என்று ஆராய்ச்சி செய்கிறத பார்க்குறோம். இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியம் ஏன் விழுந்து போனது என்று நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நம்முடைய நன்மைகள் ஏன் விழுந்து போனது என்பதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேர்தலை ஏன் தோற்று போனோன்னா ஆராய்ச்சி செய்கிறான்ல, தேர்தலில் ஏன் டெபாசிட் வாங்க முடியும்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிறான். ஏன் அந்த தொகுதியில் நம்ம தோற்று போய் விட்டோம் என்று ஆராய்ந்து பார்ப்பது போல இந்த நாள் நம்முடைய காரியத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் ஸ்தோத்திரம் நம்ம அற்புதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது எல்லாம் முடிந்த பிறகு 2ஆம் அதிகாரம் 17 சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 17 சொல்லும் பொழுது, பின்பு நான் அவர்களை நோக்கி, இப்பொழுது தான் எருசலேம் மக்களை பார்த்து ஒரு ஸ்பீச் நடக்குது.
எருசலேம் மக்களை பார்த்து என்ன செய்கிறார், ஒரு பேசுகிறார், ஒரு அழைப்பு உண்டாக்குது. அழைப்பு என்ன செய்கிறார், கொடுக்குறார். என்னென்னா, நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இப்பொழுது அவன் தரிசனத்தை ஷேர் பண்ணுறதை பார்க்குறோம், அப்படி காரியத்தை மற்றவருக்கு அறிவிக்கிறத பார்க்குறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்களை திடப்படுத்தினார்கள். நெகேமியா தான் பிரயாசப்படுறாரு. ஆனால் பிரயாசப்படும் பொழுது மக்களும் கூட வருவதை பார்க்குறோம். ஆமென். எனவே உங்கள் தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா எல்லாரும் வந்துட மாட்டாங்க. ஒரு இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா உடனே கூட்டம் வந்துட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு பண்ண போகிறோம் அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு நான் உதவி செய்ய சொல்ல மாட்டாங்க. மாறாக உங்கள் மேலே கர்த்தர் இருக்கிறத பார்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. இப்போ நெகேமியா மேலே கர்த்தருடைய கரம் இருக்கிறது, ராஜாவுடைய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம், மக்களுடைய ஒத்துழைப்பு எப்போ வருது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருதை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் என் தரிசனம் நிறைவேறவில்லைன்னு சொல்லி ஊரை விட்டு போயிடாதீங்க. உங்கள் தரிசனம் நிறைவேறலைன்னு சொல்லி ஏதோ ஒன்று தோற்று போயிட்டுன்னு சொல்லி நீங்களே டிக்ளேர் பண்ணிட்டு போயிடாதீங்க. இல்லை, கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய என்ன செய்கிறார், போதுமானவராக இருக்கிறார். எனவே இப்போ சொல்லும் பொழுது மறுபடியும் சன்பலா தொபியா வருவதை பார்க்கிறோம். சத்துரு மறுபடியும் பிரச்சனை பண்ணுறதை செய்கிறோம், பார்க்கிறோம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக காரியத்தை செய்ய போகிறீர்கள் சொல்கிறத என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எருசலேம் மதிலை கட்டிட்டு நீங்கள் தனியாக வேறு என்ன செய்ய போகிறீங்க, அந்த பாரசீக நாட்டுக்கு அடிமையாக இல்லாதபடிக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறதை பார்க்குறோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19 வாசிக்கும் பொழுது சன்பலாத்தும் அம்மோனியான தொபியா என்னும் ஊழியக்காரனாகிய அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போறீர்களோ என்றார்கள். அதுக்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தி தேவனாரும் எங்களுக்கு காரியத்தை கைவிட பண்ணுவார். அப்படி ஊழியக்காராக இருக்க நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவரோடு சொன்னேன். இங்கே பார்க்கும் பொழுது கலகம் பண்ண போறீங்களோன்னு சொல்லி அந்த வேலையை பிரேக் பண்ண வைக்கிறது தான் பிசாசுடைய வேலையாக இருக்குது. அந்த காரியம் தடை செய்ய வைப்பது தான் பிசாசுடைய வேலையாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இந்த நாளில் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, மகனே, மகனே, உங்களுக்கு விரோதமாக அநேக தடைகள் உருவாக்கப்படலாம். அது செயற்கையாக உருவாக்கப்படலாம், அல்லது ஏதோ ஒரு காரியம் நடக்கலாம். ஆனாலும் உங்களோடு கூட இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர், உங்களோடு இருக்கிறவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர், உங்களோடு இருக்கக்கூடியவர் உங்களை திடப்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். எனவே அந்த நாளில் உங்களை திடப்படுத்துவாராக. வியாதியால் சோர்ந்து போயிருக்கலாம், கடன் பிரச்சனையால் மனம் அடிந்திருக்கலாம், குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனாலும் மறுபடியும் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் எந்த இடத்துல விழுந்தோம், எதை செய்யாமல் விட்டோம் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாங்கள் கட்டப்போகிறோம், எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அவர் எழுந்து இருக்க விடாதபடிக்கு பரியாசம் பண்ணினார்கள், கேள்வி பேசினாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனால் சொன்ன வார்த்தை, நாங்கள் எழுந்து கட்டுவோம், நாங்கள் தேவனுக்காக எழுந்து கட்டுவோம் என்று வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களோடு என்ன செய்ய இருந்தார். இந்த நாளில் நமக்குள்ளே வைராக்கியம் உண்டாகும் பொழுது, நமக்குள்ளே தேவனுக்காய் செய்ய வேண்டுகிற அந்த எண்ணம் வரும்பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்பொழுது 3ஆம் அதிகாரம் முழுவதுமாய் பார்க்கும் பொழுது அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்கும் பொழுது கோத்திரங்களாக, பிரபுக்களாக யார் இருந்தாங்களோ அவர்கள் கெட்ட பிரயாசப்பட்டார்கள். 3ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் அலங்கத்தை பழுது பார்த்து கட்ட ஆரம்பித்தார்கள். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எது பழுது என்று அதை பார்த்து கட்டும் பொழுது நிச்சயமாய் நாம் அதில் நிமிர்ந்து நிற்கும், நம்முடைய ஆசீர்வாதம் நிமிர்ந்து நிற்கும். இப்போ 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் பொழுது நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்ட பொழுது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளுக்கு கற்களுக்கும் உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியா சேனைக்கு முன்பாக சொன்னான். எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறான், மண்மேடுக்கும் கற்களுக்கும் உயிர் கொடுக்கப்படுமோ. ஏனென்றால் ஏற்கனவே சுட்டரிக்கப்பட்ட கல், ஏற்கனவே சுட்டரிக்கப்பட்ட மண்மேடு, இப்பொழுது அந்த மண்மேடுக்கு இவர்கள் உயிர் கொடுப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போக பண்ணுறதை பார்க்குறோம். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறதோ,
எதெல்லாம் உயிரற்று போயிருக்கிறதோ மறுபடியுமாய் உயிர் பெற கர்த்தர் செய்ய முடியும். அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, சோர்ந்து போக வேண்டாம். இது மனித சப்தம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், தேவன் பேசி கொண்டிருக்கிறார். எனவே அதில் சொல்லும் பொழுது இப்பொழுதுதான் 4:1 அதிகாரத்தில் அலங்கத்தை கட்ட ஒப்பு கொடுத்தவர்கள், அதை அலங்கத்தை கட்டி கொண்டிருந்தவர்கள், இப்பொழுது அந்த நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அலங்கம் முழுவதுமே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்போ தான் அந்த பரியாசம் பண்ணுறதை பார்க்குறோம். 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரம் நெகேமியா 4:6 வாசிக்கும் பொழுது, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கம் எல்லாம் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதுக்கு ஆவலாக இருந்தார்கள். 4:6 வாசிக்கிறோம், ஜனங்கள் ஆவலாக இருந்தார்கள். இப்பொழுது கோட்டை சுவர், மதில் சுவர், எருசலேமின் மதில் சுவர், பாதுகாக்கப்பட வேண்டிய மதில் சுவர் இப்போ பாதி வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? பாதி வரும் கட்டிட்டான். மக்கள் வேலை செய்ய ஆவலாக இருந்தார்கள். ஆனால் மறுபடியும் நடந்தக்கூடிய அந்த எதிர்மறையான காரியம், பிரச்சனைக்குரிய காரியம், இந்த சன்பல்லாத், தொபியா, அரேபியனான கேஷம், இந்த 3 பேர் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. பிரச்சனை பண்ணும் பொழுது யூத மனிதர்கள் சோர்ந்து போனதை பார்க்குறோம். இந்த நாளில் உனக்கு விரோதமாக ஏற்பட்டக்கூடிய மன உளைச்சல்னால் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அன்பு சகோதரனே, மன உளைச்சலால் சோர்ந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரியே, உனக்கு தான் இந்த வார்த்தை. நீ சோர்ந்து போகாத. உன்னை கொண்டு செய்யக்கூடிய காரியம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. நீ போக வேண்டிய இலக்கு மிக தூரமாக இருக்கிறது. அப்போ 4:10 சொல்லும்போது தான், அப்பொழுது யூத மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போயிற்று, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். அலங்கம் பாதி மட்டும் கட்டும் பொழுது ஆவலாக இருந்தவர்கள், அலங்கம் பாதி கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆவலாக இருந்தவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோர்ந்து போனதை பார்க்குறோம். இந்த நாளில் சோர்ந்து போனவருக்கு கர்த்தர் பலன் கொடுக்குறார். எதெல்லாம் சோர்ந்து போனாயோ, இதெல்லாம் விட்டு விட்டு தூர போகும் என்று நினைத்தாயோ, இல்லை இல்லை, நீ தூர போக வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை விட்டு கர்த்தர் பிரச்சனைகளை தூரமாக்குகிறார். உன்னை விட்டு ஸ்தோத்திரம் அசுத்த வல்லமைகளை தூரமாக்குகிறார். உன்னை விட்டு உன் எதிராளிகளை தூரமாக்குகிறார். இப்போ பார்க்கும்பொழுது சோர்ந்து போனார்கள். சோர்ந்து போகும்பொழுது 10 விசை சில காரியம் நடக்குது. 10 விசை நம்மை கொண்டு போட போகிறோம். அந்த செய்தியை கேட்குறான். 10 முறை உங்களை கொண்டு போட வருகிறார்கள், 10 முறை உங்களை அழிக்க வருகிறார்கள் என்று அந்த செய்தியை கேட்கும் பொழுது அவர் சோர்ந்து போகிறோம். என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். சோர்ந்து போய் பார்க்கும் பொழுது இப்பொழுது அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். 4:14 வாசிக்கும் பொழுது, அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரம் யூத வம்சத்தை எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறுகையில் ஆயுதம் பிடித்திருந்தார். இங்கே பார்க்கும்போது ஒரு கையிலே ஆயுதத்தை வைத்திருந்தார்கள், ஒரு கையிலே வேலை செய்யக்கூடிய மண்வெட்டியை வைத்திருந்தார்கள், ஒரு கையில் ஆயுதத்தை வைத்திருந்தார்கள், ஒரு கையில் செங்கலை மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கான், ஒரு கையில் வேலை செய்கிற ஒரு கையை ஒப்பு கொடுக்குறான், இன்னொரு கையை பாதுகாக்கிற ஒப்பு கொடுக்குறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடியே ஸ்தோத்திரம், உங்களை கொண்டு போட போகிறார்கள். அவன் ஏரியா சார், எருசலேம் மதில், அவன் மதில் அவன் கட்டுறான், அவனுடைய ப்ராப்பர்ட்டி அவன் கட்டுறான், அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் போராடிக்கிட்டு இருக்கான். ஆனால் எதிரி அவனை கட்ட விடாமல் போராடுறதை பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது அவனை ஆளுகை செய்த எருசலேமை அடிமையாக்கப்பட்டிருக்க மேதிய பெர்சிய தடை செய்யலை, பாரசீகர்கள் தடை செய்யலை, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு தடை செய்யலை. எருசலேமோடு சம்பந்தம் கலந்திருந்தவர்கள், எருசலேமை பக்கத்தில் இருந்தவர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் பிரச்சனை பண்ணியிருக்கிறத நினைச்சிடும் பார்க்குறோம். இந்த நாளில் உன் எதிராளி வெளியில் இல்லை, உனக்குள்ளதாக இருக்கிறான். உன் எதிரிகள் தூரமாக இல்லை, உன் பக்கத்தில் இருக்கிற. ஆனாலும் உன் எதிரிகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டா. எதிரிகளுக்கு மேலாக நீ மேற்கொள்ளும்படி கர்த்தர் விசேஷித்த அபிஷேகத்தை உன் மேலே ஊற்றுவா. எனவே கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். இங்கே பார்க்கும்போது 10 முறை மிரட்டினார்கள், 10 முறை நீங்கள் உங்களை கொண்டு போட வேண்டும் என்று சவாலாக சொல்லும் பொழுது இவர்கள் சோர்ந்து போகவில்லை. இவங்களும் பட்டயத்தை, இவங்களும் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்க்கும்போது பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் தரிசனத்தை நோக்கி ஓடினார்கள். எனவே அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி கவுந்தடிச்சு படுத்துட வேண்டாம், அற்புதம் நடக்கலைன்னு சோர்ந்து போயிட வேண்டாம். ஜோம் பண்ணிக்கிட்டே இரு, வேலை வரும், அற்புதம் நடக்கும். இது எப்படி இருக்குது? சோர்ந்து போய் மொத்தத்தை விட்டுறாத. இவங்க மதிலை கட்டுறதை விடலை, சோர்ந்து போனாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் மெட்டீரியல். இந்த நாளில் ஒரு பக்கம் ப்ரேயரு, ஒரு பக்கம் விஷன், ஒரு பக்கம் ப்ரேயர்லேயே இருந்துக்கிட்டே இரு, ஒரு பக்கம் அந்த ப்ராமிஸ் வேர்டு நிறைவேறிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ப்ரேயரில் இருந்துக்கிட்டே இரு, ஒரு பக்கம் என்ன செய்யணும், கற்று கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆசீர்வாதம் என்ன செய்வார், கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். இப்போ அன்று முதல்ல இவங்க ஒரு நல்ல என்ன செய்கிறாங்க, திட்டம் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ நெகேமியா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நெகேமியா 6ஆம் அதிகாரத்தை கடந்து செல்வோம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதில் திறப்பு ஒன்றும் இல்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரேபியனான கேஷேமும்
எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது இப்போ பார்க்குறாங்க, பிளான் பண்ணுறாங்க. என்னென்னா திறப்பு இல்லை, அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. இப்போ பார்க்குறாங்க, பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க. ஆட்சி அமைக்க முடியலை, பேச்சுவார்த்தை கூப்பிட்ற மாதிரி. மேலே உட்கார முடியலை, ஆட்சி அமைக்க முடியலை, பிரச்சனை வருது. இப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு வைக்கிற மாதிரி. இப்போ என்னென்னா எல்லாத்தையும் முடிச்சிட்டா நெகேமியா, புரட்சியாளர் நெகேமியா, புரட்சி செய்த நெகேமியா முடிச்சிட்டாரு. அந்த புரட்சிக்கு எது விதை போட்டுச்சுன்னு தெரியுமா? ப்ரேயர். அந்த புரட்சிக்கு எது விதை போட்டுச்சு அப்படின்னா உபவாச ஜெபம். அந்த புரட்சிக்கு எது விதை போட்டுச்சுன்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தது. அந்த புரட்சிக்கு எது விதை போட்டுச்சு அப்படின்னா தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து, மக்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து ராஜாவுக்கு முன்பாக தைரியமாக பேசின வார்த்தை தான் அந்த விதை. அந்த விதை தான் ப்ரேயர். இப்போ பார்க்கும்போது இப்போ அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாச்சு. ஆசீர்வாதத்தின் உச்ச நிலை வரும்பொழுது மறுபடியுமா சத்து கொடுத்துருந்து ஒரு மிரட்டல் வருகிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, நான் வாசலுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷம் ஆள் அனுப்பி மறுபடியும் என்ன செய்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கு ஓனோ பள்ளத்தாக்கில் நாம் சந்திப்போம் வாரும் என்று சொன்னார்கள். அவர்களோ எனக்கு பொல்லாப்பு செய்ய திட்டம் பண்ணி பள்ளத்தாக்கில் வச்ச மரண பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல் பள்ளத்தாக்கில் வச்ச பள்ளம் தோண்டிலாம் நெகேமியாக்கு முடிவு பண்ணிட்டாங்க. பள்ளத்தாக்கில் வச்சு ஒரு பள்ளத்தை தோண்டிடுவோம் நெகேமியாக்கு முடிவு பண்ணாங்க. ஆனால் நெகேமியா சொன்ன வார்த்தை, ஓனோ பள்ளத்தாக்கு வர முடியாது, நான் பெரிய காரியத்தை செய்கிறேன். ஆமென். நெகேமியா 6:3 சொல்லுவோம், அப்பொழுது நான் அவரிடத்தில் ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானே என்று சொன்னேன். நான் பெரிய வேலை செய்கிறேன். இந்த கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் தரிசனத்தை விட்டு ஓடிடாதீங்க. ஸ்தோத்திரம். பிசாசு கூப்பிட்றான்னு பயப்படாதீங்க, பிசாசு மிரட்டுறான்னு பயப்படாதீங்க. தேவ சமூகத்தில் கெஞ்சிங்க, தைரியத்தை கொடுப்பா. தேவ சமூகத்தில் கெஞ்சிங்க, அதுக்குரிய ஆட்களை கொடுப்பார். உங்களுக்கு பாதுகாப்பு தம்முடைய தூதர்களை அனுப்புவார். இப்போ பார்க்கும்பொழுது ஓன பள்ளத்தாக்கில் ஸ்தோத்திரம் பள்ளம் தோண்டிலான்னு முடிவெடுத்தாங்க. நெகேமியா போகலை, நான் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். எனவே நோ சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். நம்ம அநேகர் எஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் நோ சொல்லுகிறதுக்கு தைரியம் வேண்டும். அந்த தைரியம் நெகேமியாவுக்குள் இருந்தது. எல்லாரும் கூப்பிட்டா போயிடக்கூடாது. எல்லாரும் பத்திரிக்கை வச்சுருக்காங்க, நம்ம போயிடக்கூடாது. எல்லாரும் கூப்பிட்றாங்க, நம்மளும் போயிடக்கூடாது. கூப்பிட்ற இடத்துக்குலாம் போயிடக்கூடாது. ஆமாம். அதுக்கப்புறம் நம்ம பல ஸ்பிரிட்டோட மோத வேண்டியிருக்கோம், பல பிரச்சனையோடு நம்ம போராடி கொண்டிருக்க வேண்டியிருக்கோம். இங்கே பார்க்கும்பொழுது நான் பெரிய வேலையை செய்கிறேன், தேவனுடைய வேலையை செய்கிறேன். நான் இப்போ பார்க்குறது, நான் சும்மா வந்துட்டு நான் மீட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, அது மெனக்கெட்டு போவானே என்று சொன்னதை பார்க்குறோம். இந்த நாளில் ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவுள்ள பல காரியத்தை நோ சொல்லும் பொழுது, பிசாசு கொடுக்கக்கூடிய கண்ணிக்கு நோ சொல்லும் பொழுது, பிசாசு கொடுக்கக்கூடிய அந்த காம விகார பாவங்களுக்கு நோ சொல்லும் பொழுது, ஸ்தோத்திரம், பிசாசு கொடுக்கக்கூடிய அசுத்தங்களுக்கு நோ சொல்லும் பொழுது, லஞ்ச காரியங்களுக்கு நோ சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இப்போ நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும் பொழுது, அந்த வேலை நடந்தராதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர் எல்லாரும் எங்களை பயமுறுத்தி பார்த்தார்கள். அதனால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியறலும். கை சலித்து போக மட்டும் பிரச்சனை பண்ணுறதை பார்க்குறோம். கை சலித்து போக மட்டும் பயமுறுத்துறதை பார்க்குறோம். இப்போ பயமுறுத்தி பார்த்தாச்சு. ஆனால் நெகேமியா ஸ்தோத்திரம் பயப்படுற மாதிரி தெரியலை. இப்போது தீர்க்கதரிசி மூலமாகவே அவன் ஆளை வச்சு நெகேமியா பயன்படுத்துகிற பார்க்குறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக சில நேரம் ஊழியக்காரனை வச்சே பிசாசு வேலை பார்ப்பான். உங்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவ நண்பர்களை வச்சே வேலை பார்ப்பான். உங்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவ ஊழியக்காரங்களை வச்சு, நண்பர்களை வச்சு, பாஸ்டரை வச்சு சில நேரம் பிசாசு வேலை பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு ஆதாரம் பைபிள் இருக்குது. இப்போ நெகேமியா 6ஆம் அதிகாரத்தை சொல்லும் பொழுது பயமுறுத்தி பார்த்தார்கள், சொல்லி பார்த்தான், சந்திப்போம்னு சொன்னான், என்னென்னமோ சொல்லி பார்த்தான். இப்போ பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம், இப்போ தேவாலயத்தில் போய் நம்ம கதவை பூட்டி ஒளிந்து கொள்ளுவோம் அப்படின்னா நெகேமியா ஒளிஞ்சிக்கிட்டாரு, நெகேமியா பயந்துட்டார் சொல்லி நெகேமியா குறித்து தவறான ஒரு காரியத்தை பரப்ப வேண்டும். அவர் ஒரு தலைவனாக இருக்க வாய்ப்பு இல்லை, பயந்து போனார், உயிருக்கு பயந்து சர்ச்சுக்குள்ளே போய் கதவை பூட்டிட்டார். அப்படி சொல்கிறதுக்காக பிளான் பண்ணி ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறாங்க. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி, எருசலேமுக்குள்ளே இருக்கிற தீர்க்கதரிசியை வச்சு நெகேமியாவை ஒரு தப்பான காரியத்துக்கு அந்த டைவர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு தவறான காரியத்துக்கு ஒன்று திருப்புறதுக்கு எச்சரிக்கை வேண்டாம். ஆமென். மொபைலில் அநேக நேரம் யார்கிட்டையும் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. ரொம்ப நேரம் மொபைலில் தேவையில்லாத ஆப்போசிட்டில் பேசக்கூடாது. எதிர்பாலினோடு அதிகமாக நம்ம நேரத்தை செலவிக்கக்கூடாது. சில நேரம் தேவையில்லாத காரியத்தை நினைச்சக்கூடாது. நம்ம அதிகமாக பேசும் பொழுது இடறி விடுகிறோம். பாவம் ஸ்தோத்திரம் கையாளுகிறது, பாவம் நம்மை மேற்கொள்கிறது. இப்போ பார்க்கும்பொழுது ஊழியக்காரனை வைத்தே நெகேமியா வீழ்த்த வேண்டும் எண்ணினார்கள். அதை வாசிக்கிறேன். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 19 மெகதோபேலியின் குமாரனாகிய நெதலாயாவின் மகன் செமையா தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய்
தேவாலயத்தின் கதவை பூட்டுவோம், வாரும் உம்மை கொண்டு போட வருவார்கள், இரவிலே உம்மை கொண்டு போட வருவார்கள் என்றார். இரவில் உம்மை கொண்டு போட வருவார்கள். அதுக்கு நெகேமியா சொன்ன பதில் இங்கேயும் நோ சொல்கிறார். இது எப்படி இருக்கு? ஓனோ பள்ளத்தாக்கில் நாம் சந்தித்து பேசுவோம் என்று சன்பலாத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. சன்பலா தொபியா அரபியான கேஷம்லேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்புக்கு நோ சொல்கிறாரு. நான் பள்ளத்தாக்கு வரமாட்டேன் நோ சொல்கிறார். அந்த காரியம் மெனக்கெட்டு போகணும்னு சொல்கிறார், நோ சொல்கிறார். அதே மாதிரி சர்ச்சுக்குள்ளே போய் பாதுகாப்பாக பதுங்குவோமா, சர்ச்சுக்குள்ளே போய் ஒளிந்து விடுவோமா என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு நோ சொல்கிறத பார்க்குறோம். இந்த நாளில் சில நேரம் சாத்தானுடைய வார்த்தைக்கு நோ சொல்லும் பொழுது, சாத்தான் செய்ய தூண்டக்கூடிய பாவத்துக்கு நோ சொல்லும் பொழுது, சாத்தான் தப்பான உறவோடு இணைக்கும் பொழுது நோ சொல்லும் பொழுது நாம் உயிர் தப்பிப்போம். அதனால தான் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, ஏன்னா கள்ளக்காதலில் பலியாகிறாங்க, செத்து போகிறாங்க. ஸ்தோத்திர இச்சையில் விழுந்து மடிந்து போகிறத பார்க்குறோம். கர்த்தர் நம்மை அதுக்கு அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நம்மை தப்புவிப்பாராக, நம் திருச்சபையை தப்புவிப்பாராக. இப்போ 6:11 சொல்லும்போது நெகேமியா எங்கேயும் நோ சொல்கிறார். அதுக்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவனுக்கு எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசி சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு தீர்க்கதரிசி இன்னொரு லேடியை வச்சு மிரட்டுறாங்க. இன்னொரு தீர்க்கதரிசி நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்வதற்கும் என்னை நிந்திக்கத்தக்கதாக அபகிருத்தி முகாந்திரம் உண்டாகுவதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்தார்கள். என் தேவனே, தொபியாவுக்கும் சன்பலாவுக்கும் செய்த இந்த செய்கைகளுக்காக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசியை நினைத்தருளும். மற்ற ப்ராப்பர்ட்டை வச்சே பயமுத்த தப்பான தீர்க்கதரிசி சொன்ன உடனே பயந்து போய் நெகேமியா ஒளிஞ்சு கொள்வார், இந்த வேலையை போட்டுட்டு அப்படியே ஓடிடுவார்னு நினச்சிக்கிட்டு பிளான் பண்ணாங்க. ஆனால் கர்த்தர் நெகேமியாவை ஒப்பு கொடுக்கவில்லை. ஸ்தோத்திரம். நெகேமியா அங்கேயும் நோ சொன்னதை பார்க்குறோம். இப்போ திருச்சபையில் போய் அந்த இடத்துக்கு போய் நான் திருச்சபையில் நான் அந்த தேவாலயத்தை போய் பதுங்கி கொள்ள மாட்டேன்னு சொல்லி நோ சொல்கிறத பார்க்குறோம். இப்போ அநேக தீர்க்கதரிசியை வச்சு எந்த தீர்க்கதரிசி சொன்னால் கேட்பானோ அவனை வச்சே பிசாசு பேசுனதை பார்க்குறோம். ஆனால் அந்த காரியத்தில் மீண்டு எழுதுறதை பார்க்குறோம். ஆமே. எனவே உங்களை வீழ்த்தன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் நண்பர் மூலமாக தான் ஆசீர்வதிப்பார். பிசாசு உங்களை வீழ்த்தணும்னா நண்பர் மூலமாக தான் வீழ்த்துவான். அப்போது இது என்ன ஆவி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரியம் சிம்டம்ஸை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எனவே உங்களுக்கு கூடிய ஆவியானவர் அவர் சகலத்தையும் போதிப்பார் என்று இயேசு நமக்கு சொன்னார். உங்களுக்கு கூடிய ஆவியானவர் அவர் சகலத்தையும் போதிப்பார், வார்த்தை நினைப்பூட்டுவார். அதான் பரிசுத்த ஆவி. எனவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை காத்திருக்க வேண்டும். அபிஷேகம் நிச்சயம் நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அபிஷேகம் பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்ப வேண்டும். ஆவியில் நிரம்பும் பொழுது தான் அசுத்த வல்லமையை மேற்கொள்ள முடியும். ஆமேன். எனவே இப்போ பார்க்கும் பொழுது நெகேமியாவுடைய வேலை சலித்து போகும்படி பிரச்சனை பண்ணினார்கள். நெகேமியா உயிர் தப்பி போய் அபகிருத்தி உண்டாக்கும்படி பிரச்சனை பண்ணினார்கள். ஆனாலும் தேவன் நெகேமியாவோடு இருந்தார். ஆமேன். இந்த நாளில் அலங்கத்தை கட்ட விடாதபடிக்கு வீடை கட்ட பிரயாசப்படுறேன், முடியலை. பிள்ளைக்கு திருமணத்துக்காக பிரயாசப்படுறேன், முடியலை. ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கேன், முடியலை. இப்படி எத்தனையோ நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிரயாசத்தை அவர் மறந்து விட மாட்டார். உங்கள் பிரயாசத்துக்கு நிச்சயம் அற்புதத்தை தருவார். உங்கள் பிரயாசம் நிச்சயம் நிறைவேறும். ஆமென். எனவே அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நெகேமியா 6:15 நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு 7 மாதம் 25ஆம் தேதியில் முடிந்தது. 52 நாளில் எருசலேம் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டாயிற்று. இது எப்படி இருக்குது? பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. நான் 52 நாட்களில் அதை நிறைவு செய்தார்கள். 52 நாட்களில் மதிலை நிறைவு செய்தார்கள். 52 நாட்களில் எருசலேம் மதில் நிறைவு செய்யப்பட்டது. இப்பொழுது மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்களுடைய பாவங்களுக்காக அழுதார்கள், தங்களுடைய அக்கிரமங்களுக்காக அழுதார்கள், தங்களுடைய காரியங்களுக்காக மன வருத்தப்பட்டார்கள். எருசலேம் மதிலை அவன் கட்டியிருக்கணும், கட்டலை. சில காரியத்துக்காக ஜெபித்திருக்கணும், ஜெபிக்கலை. நெகேமியா செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருச்சு. எனவே அந்த காரியம் மாத்திரமல்ல, 70 வருஷம் இவங்க பைபிளை வாசிக்கலை, 70 வருஷம் தேவனோடு நடக்கலை, 70 வருஷம் பரிசுத்தமான காரியத்தை முடிக்கலை, பரிசுத்தமாக நடக்கலை. இவங்க மற்ற புறஜாதியோடு என்ன செய்ய சம்பந்தம் கலந்தாங்க. அந்த ஒரு பிள்ளைகளுக்குள்ளே திருமணம் நடக்க வேண்டியவர்கள் அதுக்கு வெளியில் நடந்ததை நினைச்சிடும் பார்க்கிறோம். இந்த நாள் ஆவிக்குரியவருடன் சம்பந்தம் பண்ண வேண்டாம். கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய காரியத்தோடு தான் செய்யணும், திருமண காரியங்களில் இருக்கணும். அப்பொழுது உலகத்துக்குள்ளாக கலக்கக்கூடாது. இவர்கள் உலகத்துக்குள்ளாக கலந்தார்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது உலகத்துக்குள்ளாக கலந்தவர்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பி அழுததை பார்க்குறோம். அழுகும் பொழுது நெகேமியா சொன்ன வார்த்தை தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10 சொல்லும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். 8ஆம் அதிகாரம் 9 வாசிக்கும்போது, கர்த்தருக்குள் பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம்.
துக்கப்படவும் வேண்டாம், அளவும் வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. அதான் உங்கள் பலம். இந்த உலகம் உங்களை துக்கப்பட வைக்கும். இந்த உலகம் உங்களை அற்புதம் நடக்க விடாதபடி தடை செய்யும். இந்த உலகம் உங்களை ஏதோ ஒரு காரியத்திலே உங்களை பாதிப்புக்குள்ளாக வைத்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, வார்த்தை இப்படி சொல்லுது. வசனம் இங்கே நான் பறையுது எப்படின்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். நம்முடைய பலன் எதில் இருக்குன்னா கர்த்தருக்குள்ள இருக்குது. கர்த்தருக்குள்ள தாவீது தன்னை தடைப்படுத்தி கொண்டார். பிரச்சனை வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது தாவீது தன்னை கர்த்தருக்குள்ளாக தடைப்படுத்தினார். நீங்கள் பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது உங்களை கர்த்தருக்குள் தடைப்படுத்தும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். கடைசி முடிக்க விரும்புகிறேன். நெகேமியா 13:31 சொல்லும் பொழுது நெகேமியை போல் சொன்ன வார்த்தை, நெகேமியை போல் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன? என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எப்போதும் ஜெபிக்கக்கூடிய வார்த்தை. நெகேமியாவுடைய ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சுத்த கையோடு இதை செய்த இதை நினைத்திடணும். எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும்னு செபித்தார். இந்த நாளில் நீங்களும் ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்னு செபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நினைத்தருள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே மண்மேடு மிச்சமாக இருக்கிறது. அலங்கத்தை கட்டக்கூடாது என்று சொன்னவர்கள் வாயில சொன்னாங்க. ஆனால் அவள் கைகளை வைத்த கர்த்தர் அலங்கத்தை கட்டி முடித்தார். எனவே உங்கள் வாய் சில எதிர்மறையாக பேசியிருக்கலாம், என்னால் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன உங்களை வைத்த தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றி அழகு பார்க்கக்கூடிய தேவன், அப்படிப்பட்ட தேவன் உங்களோட கூட இருக்கிறார். எனவே அலங்கத்தை கட்ட முடியும். அலங்கத்தை கட்டத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நெகேமியாவின் தேவன் உங்கள் தேவன். நெகேமியாவை வழிநடத்தினவர் நம்ம கூட இருக்கிறார். எனவே நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கட்ட முடியாதோ, எதெல்லாம் ஜெயிக்க முடியாதோ, எதெல்லாம் போராடி வெற்றி பெற முடியாது என்று நினைத்ததை நிச்சயமாக செய்ய முடியும். நெகேமியா 52 நாட்களில் முடித்தார். நிச்சயமாக நம்முடைய வாழ்நாளில் முடிக்க முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் செய்தி மூலம் உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.